சில நடிகர்கள் சினிமாவில் நடிக்கும்போது லாக்அப் மரணங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுவிட்டு அரசியல் கட்சி தொடங்கியவுடன் மக்கள் மேல் அக்கறை இருப்பதைப் போல காட்டிக் கொள்கிறார்கள் என தூத்துக்குடி எம்பி கனிமொழி விஜயை மறைமுகமாக சாடினார். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட பூத் முகவர்கள் கூட்டம் செங்குளம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாக்காளர் பட்டியலில் சிலரை நீக்கம் செய்து புதிய வாக்காளர்களை இணைத்து பாஜகவினர் பல இடங்களில் வெற்றி பெறுவதாக கூறினார். சில நடிகர்கள் சினிமாவில் நடிக்கும் போது லாக்அப் மரணங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுவிட்டு அரசியல் கட்சி தொடங்கியவுடன் மக்கள் மேல் அக்கறை இருப்பதைப் போல காட்டிக் கொள்கிறார்கள் எனவும் விஜயை விமர்சனம் செய்தார். எல்லா தேர்தல்களையுமே வாக்காளர் பட்டியலிலே குழப்பங்களை செய்து பூனேல கூட ஒரே பில்டிங்கில் கிட்டத்தட்ட 5000 பேர் புதிய வாக்காளர்களை இணைத்து, டெல்லி தேர்தலில் இதே மாதிரி குழப்பங்கள், மகாராஷ்டிராவில் அப்படின்னு சொல்லி புதிய இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலிருந்து பல வாக்காளர்களை வெளியேற்றி நியாயத்திற்கு புறம்பாக புதிய வாக்காளர்களை அந்த பட்டியலில் கொண்டு வந்து சேர்த்து தான் பல வெற்றிகளை பாஜக பெற்றிருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக பல தலைவர்கள் ஆதாரங்களோடு எடுத்து சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில இவங்க மறுபடியும் குழப்பத்தை உருவாக்க முயற்சி செய்யறாங்க. 25 லாக்அப் டெத்துக்கும் நிவாரணம் தருவீங்களான்னு சொல்லி தமிழக வெற்றி கழக தலைவர் கேட்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க அவரோட விமர்சனம்? இல்லைங்க, ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது மக்களுக்கு பல செய்திகளை சொல்லக்கூடிய ஒன்று. சில நடிகர்கள் அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்ல லாக்அப் டெத்தை நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே நடித்துவிட்டு இன்னைக்கு புதிதாக அரசியலிலே காலடி எடுத்து வைத்தவுடன் அவங்களுக்கு மக்களுக்கு மீது அக்கறை இருக்கும் பொழுது அப்படிங்கிற மாதிரி பேசும் பொழுதுதான் நகைச்சுவையாக இருக்கிறது.